ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் 2 பார்க்கலாமா? இது நியூ மேரிட் கப்பிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து வெளிநாடு மாப்பிள்ளை, பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு, நல்ல வசதி, பையன் நல்ல பையன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு 6 மாதம் லீவில் வருவாங்க. அப்புறம் அங்கே வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ போகையில் ஒய்ஃப்க்கு வந்து நகை, அந்த 5 பவுனில் நகையும் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் இருக்கிறாங்கல்ல, பொண்ணுக்கு மாமியார், அவங்க வந்து ஃபோனையும் நகையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நீ ஹாலில் தான் படுக்கணும், பெட்ரூம்லாம் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு கொடுமை, சாப்பாடு எதுவுமே சரியாக கொடுக்காம செய்யாமல் வீட்டு வேலையெல்லாம் வாங்குவாங்கன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு தனிமைங்கிற ஒன்று வந்துருச்சு. அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன பேசணுமோ அதுதான் பேசணும், மாமியார் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கையில் நல்ல நியூஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ சந்தோஷப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. நல்ல நியூஸ்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னு. அவங்க வந்து கன்சீவாக இருந்தாங்க. அப்போது இது தெரிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுங்க செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அனுப்பிச்சி விட்டோடனே வீட்டுக்கு வந்தோடனே ஜூஸ் கொடுத்துருக்காங்க மாமியார். ஜூஸ் கொடுத்தோடனே 2-3 நாள் அபார்ட் ஆகிடுச்சு. அபார்ட் ஆனப்போ தான் தெரியுது இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. கன்சீவ் ஆனதுன்னு சொல்லலை, அபார்ட் ஆனது சொல்லலை. இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருந்திருக்கு. அவங்க வரதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குதுல்ல, 6 மாதம் போனால் தான் அவங்க வர முடியும். அந்த 6 மாதத்துலேயே இவ்வளோ நடந்துருக்குது. சரியாக சாப்பிட்றது கிடையாது, உடம்பை பார்த்துக்கிறது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஒரு நாள் மயங்கி விழுந்தாங்க. மயங்கி விழுந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் தெரியுது இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கார் வரக்குள்ளேயுமே அவர் வெளிநாட்டிலேருந்து வர 2 நாள் ஆயிரும். அது வரக்குள்ளேயுமே இவங்க எல்லா அடக்கமும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவர் கடைசியில் அந்த முகத்தை கூட பார்க்கல. கடைசியில் அப்புறம் அவருக்கு இந்த விஷயம்லாம் அக்கம் பக்கம்லாம் உள்ளவங்க சொல்லி செஞ்சு அப்புறம் தான் இவருக்கு வந்து உண்மையே தெரிஞ்சு இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க என் முண்டாட்டியை அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து இவங்க மேலே கோவப்பட்டு செஞ்சு அவங்க வேணாம், நம்ம அம்மா அப்பாவே தேவையில்லை நமக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு வந்தவங்க, நம்மளுக்கு வந்தவங்க நம்ம தான் பார்த்துக்கணும். கல்யாணம் வரைக்கும் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமே வேணும், வேணான்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் நமக்கு அவங்க வந்து கூட்டு போயிருந்தால் இப்போ இவ்வளோ இது தேவையில்லை, அவங்க இழக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்தில் மக்கள் எல்லாருமே வந்து சுயநலம், அவங்களுக்கு என்னையோ அதுதான். அதுக்கடுத்து 2வது பார்த்தோம்னா காசு பணம் தான் முக்கியம் இப்போ உள்ள கலைக்காலத்தில் வந்து. இதில் இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, உங்களோட பதில் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.